சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டால உங்க அக்கவுண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. நீங்க எந்த ஒரு ஃப்ராடுலன்ட் ஆக்டிவிட்டியும் பண்ணலன்னா, உங்க அக்கவுண்ட்ட அன்ஃப்ரீஸ் பண்றதுக்கு ஒரு புதிய ஒரு போர்ட்டல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிரிவென்ஸ் ரிட்ரஸல் போர்ட்டல் ஓகேவா? பொதுவாவே ஒரு சைபர் கிரைம் பண்ணும்போது, இந்த சைபர் கிரிமினல்ஸ் ஏகப்பட்ட அக்கவுண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. உதாரணமா ஒரு ஓடிபி ஃப்ராட் பண்றாங்கன்னா, ஒரு 50,000 ஒருத்தர் ஏமாந்துட்டாரு ஓகேவா? அப்படின்னா ஒரு 10 தடவ ஓடிபி வாங்கியிருப்பாங்க. ஒரு 50,000த்த 5,000, 10,000 அப்படின்னு சொல்லி ஒரு 7, 8 டிரான்சாக்ஷன்ல வாங்கியிருப்பாங்க. இப்போ உதாரணமா 5 அக்கவுண்ட்ல வாங்குறாங்கன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 5 அக்கவுண்ட்ல அந்த அமௌண்ட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 5 அக்கவுண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15 அக்கவுண்ட் இன்வால்வ் ஆகி தான் ஒரு சைபர் கிரைமே நடக்கும். அதுக்கப்புறம் ஏடிஎம்ல வித்ட்ரா பண்ணுவாங்க. இந்த மாரி பண்ணுவாங்க. இப்படி இருக்கும்போது முதல்ல எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, சைபர் கிரிமினல்ஸ் இதுக்குன்னே டெடிகேட்டடா அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேற ஆட்களோட அக்கவுண்ட்ஸ ரெண்டுக்கு வாங்கி அல்லது உங்களுக்கு லோன் தரவன வாங்கி அவங்களே ஏமாத்தி அவங்க அக்கவுண்ட்ஸ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாரி சிச்சுவேஷன் வரும்போது என்ன ஆகுது, ஜென ஜெனியூனான கஸ்டமர்ஸ் அதாவது ஜெனியூனான பேங்க் அக்கவுண்ட் யூசரோட அக்கவுண்டும் ஃப்ரீஸ் ஆகுது. எதனால? இந்த சைபர் ஃப்ராட் அமௌண்ட் போனதுனால. இது எப்ப நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைபர் கிரைம்ல ஏமாந்த நபர் போய் என்சிஆர்பி cybercrime.gov.in வெப்சைட்ல கம்ப்ளைண்ட் பண்ணும்போது, பணம் எந்தெந்த அக்கவுண்ட்டுக்கு போயிருக்கோ ஃப்ராட் பணம், அந்த அக்கவுண்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீஸ் ஆகும். இப்படி உங்களோட அக்கவுண்ட் ஃப்ரீஸ் ஆகலாம். வேற எந்த மாரி சிச்சுவேஷன் வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு பணம் வருது. முறையா வரல. ஹவாலா பணமா வருது. அதாவது உண்டியல் அனுப்புறதுன்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. அந்த மாரி வருதுன்னா, உங்க அக்கவுண்ட் ஃப்ரீஸ் ஆகும். அல்லது உங்களுக்கு இப்போ ரியல் மணி கேம் அதாவது பணம் சம்பாதிக்கிற கேம்ஸ் எல்லாமே பேன் ஆயிடுச்சு. பேன் பண்ணிட்டாங்க இந்தியன் கவர்மெண்ட். இப்பவும் நீங்க பணம் சம்பாதிக்கலாம்னு ஏதாவது ஒரு கேம் பண்ணி விளையாடி, அதுல உங்களுக்கு பணம் வர்றது எல்லாமே சைபர் கிரைம்ல ஏமாற்றப்பட்ட பணம் தான் 99% வருது. அதனால உங்க அக்கவுண்ட் ஃப்ரீஸ் ஆகலாம். இந்த மாரி சிச்சுவேஷன்ல நெறைய பேருக்கு அக்கவுண்ட் ஃப்ரீஸ் ஆகுது. இப்படி அக்கவுண்ட் ஃப்ரீஸ் ஆகுறது, நீங்க ஜெனியூனா சைபர் கிரைம்ல எதுவுமே நீங்க பண்ணல. நீங்க இன்வால்வ் ஆகல. நீங்க ஒரு ஜெனியூன் அக்கவுண்ட் ஹோல்டரா இருந்தீங்கன்னா, அந்த அக்கவுண்ட்ட மீட்கிறதுக்கு இப்போ என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, கிரிவென்ஸ் ரிட்ரஸல் போர்ட்டல்னு ஒரு போர்ட்டல் கொண்டு வந்திருக்காங்க. இந்த போர்ட்டல்ல உங்களுக்கு என்ன பண்ண முடியும்? உங்க அக்கவுண்ட்ட மீட்டெடுக்க முடியும். இது எப்படின்னா, நீங்க டைரக்ட்டா போய் என்ன பண்ண முடியாது, ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. உங்க பேங்க் மேனேஜர் என்ன பண்ணணும்? உங்க சார்பா இதுல ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும். ஓகேவா? பேங்க் மேனேஜருக்கு மட்டும் தான் லாகின் இருக்கு. அவரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும். அவங்க சார்பா. அப்போ யாரு எந்த சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு அக்கவுண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சோ, அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ரிப்ளை பண்ணிட்டு அதுக்கடுத்து ஒரு என்னது வீடியோ கான்ஃபரன்சிங் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதை யாரெல்லாம்? நீங்க கஸ்டமர், அடுத்து பேங்க் ஆஃபீஸர், பேங்க் மேனேஜர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சம்மந்தப்பட்ட போலீஸ் ஆஃபீஸர். அவங்க உங்கள என்னது அந்த அக்கவுண்ட்ட வெரிஃபை பண்ணுவாங்க. அவங்க அந்த விசில வந்து உங்கள கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க எந்த மாரி இந்த பணம் வந்து உங்களுக்கு வந்ததுன்னு கேட்பாங்க. அடுத்து பேங்க் மேனேஜர்ட்ட நீங்க ஜென்யூன் கஸ்டமரான்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி பேங்க் சைட்லயும் வெரிஃபை பண்ணியிருப்பாங்க. நீங்க ஜென்யூன் கஸ்டமர்ன்னு. ஜென்யூன் கஸ்டமர்னா எப்படி வெரிஃபை பண்ணுவாங்க? உங்களோட 6 மந்த் டிரான்சாக்ஷன் எடுத்து பார்த்தாலே தெரியும். நீங்க சைபர் கிரைம்ல இன்வால்வ் ஆன கஸ்டமரா அல்லது நார்மல் கஸ்டமரான்னு. அதை எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு, ஓகே கன்வின்சிங்கா இருக்கு அப்படின்னா, என்ன பண்ணிடுவாங்க? உங்க அக்கவுண்ட்ட அன்ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இல்ல நீங்க அந்த எனக்கு சரியான ஒரு தகவல குடுக்கல. அந்த மாரி சிச்சுவேஷன்ல என்ன பண்ண முடியாது? பேங்க் அக்கவுண்ட்ட அன்ஃப்ரீஸ் பண்ண முடியாது. ஆனா, நீங்க ஒரு ஜென்யூனான ஒரு கஸ்டமரா இருந்து, உங்களுக்கு அக்கவுண்ட் ஃப்ரீஸ் ஆயிருக்கு. சைபர் கிரைம்ல கொஞ்சம் பணம் ஏதோ லைன்ல வந்ததுனால ஃப்ரீஸ் ஆயிருக்குன்னா, அத என்ன பண்ண முடியும்? இப்ப கிளியர் பண்றதுக்கு இந்த கிரிவென்ஸ் ரிட்ரஸல் போர்ட்டல் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. அதோட டீட்டெயில உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுப்பேன். பார்த்து தெரிஞ்சுக்கங்க. உங்க அக்கவுண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. நீங்க எந்த தப்பும் பண்ணல. அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம்? இந்த போர்ட்டல் மூலமா உங்க அக்கவுண்ட்ட அன்ஃப்ரீஸ் பண்ணலாம்ங்கிறத தெரிஞ்சுக்கங்க. லேயர் 1 இல்ல. லேயர் 1க்கு இது மூலமா பண்றதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு. அத தவிர லேயர் 2, 2, 3, 4 அதுக்கப்புறம் உள்ள லேயர்ஸ் இந்த லேயர்ஸ்ல இருக்கிற அக்கவுண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ண முடியும்? இந்த போர்ட்டல் மூலமா நீங்க தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தீங்கன்னா, என்ன பண்ண முடியும்னா, அக்கவுண்ட் அன்ஃப்ரீஸ் பண்ண முடியும். நீங்க டைரக்ட்டா கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. உங்க பேங்க் மேனேஜர் மூலமா தான் இதில கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியும். ரைஸ் பண்ணி அதுக்கடுத்து ஒரு வீடியோ கான்ஃபரன்சிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில கஸ்டமர், பேங்க் மேனேஜர், சம்மந்தப்பட்ட போலீஸ் ஆஃபீசர் எல்லாருமே விசில கான்டாக்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதுக்கு தெளிவான பதில் குடுத்துட்டீங்கன்னா, என்ன பண்ண முடியும்? அக்கவுண்ட்ட என்ன பண்ண முடியும்? அன்ஃப்ரீஸ் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அதுக்கு தக்க உங்களுக்கு ரிப்ளை உங்களுக்கு நான் குடுக்குறேன். நன்றி.